செட்டிலான பேட்டிங்கா இருக்கு. ஒன்னு சஞ்சு ஃபெயில் ஆனா ருத்து வர்றாரு, ருத்து ஃபெயில் ஆனா சஞ்சு வர்றாரு. ஓப்பனிங்ல அங்கவே முடிஞ்சுது. சிஎஸ்கே எந்த அளவுக்கு பவுலிங் வீக் அடிச்சாங்களோ இப்போ அந்த அளவுக்கு எப்படி மாறிடுச்சுன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலிங் டீமா இந்த சீசன்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பவுலிங் ரேட் பக்காவா இருக்கு, என்ன குறையும் சொல்ல முடியாது. ஃபீல்டிங் தான் மைனஸ். என்னதான் பவுலிங் ஒழுங்கு அப்புறமே ஃபீல்டிங் பிடிக்கல. கேச்சஸ் வின் மேட்சஸ் எதனால சொல்றாங்க? கேச்சஸ் பிடிச்சாதான் 2 மேட்சாவே வந்து பாத்தீங்கன்னா கேச்சஸ் ஸ்டாப் பண்ணதால தான் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆச்சு. இல்லைன்னா மும்பை கூட 120, அப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ் கூட 110 நம்ம ஆல் அவுட் பண்ணிருக்கலாம். அப்படி ஆர்சிபி கூட ப்ளே பண்ணணும், ஆர்சிபி அடிக்கணும். அதுதான் ப்ரோ. அது ஒன்று மட்டும் தான். அவங்க கூட விளையாண்டு அவங்கள அடிக்கணும். நமக்கு ஃபேவரட்டாக இருந்தது. நல்லா பவுலிங் பண்ணாங்க சிஎஸ்கே. ஸ்டார்டிங்லேயே அகில் சூப்பராக போட்டார். முகேஷ் சௌத்ரி செம பவுலிங்கு நல்லா போட்டு விக்கெட்ஸ் எடுக்கவும் 7 விக்கெட்ஸ் எடுக்கவும் அப்படியே டார்கெட் கம்மியாயிருச்சு. அடுத்து எப்பயும் போல் ஓப்பனிங் பேர் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து நல்லா பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணலனாலும் யாரோ ஒருத்தர் ஆடுறாங்க. ஒரு மேட்ச் சஞ்சு ஃபெயில் ஆனால் ருத்து ஆடுறாரு, ருத்து ஃபெயில் ஆனால் சஞ்சு ஆடுறாங்க. இந்த மாதிரி நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா செட்டான ஒரு டீமாக இருக்குது. அதனால சஞ்சு இன்னைக்கு நல்லா ஆடினாரு. கார்த்திக் சர்மா வந்து நடுவில் ஒரு சின்ன ஸ்பார்க் காமிச்சு நல்லா விளையாண்டுட்டு போனாரு. செமையாக போச்சு ப்ரோ. இன்னைக்கு மேட்ச் சூப்பராக போச்சு. ஆமாம் ப்ரோ. படிப்படியாக ஜெயிச்சுட்டு போகிறவும் மேலே இருக்கவங்க அப்படியே தோக்கிறதுனால கன்ஃபார்ம் உள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ அடுத்து வரப்போகிற ஒரு 4 மேட்ச் இருக்கு. இன்னும் 4 மேட்ச் இருக்கா. 4 மேட்ச்ல வந்து 3 மேட்ச் ஜெயிச்சா கன்ஃபார்ம் பிளே ஆஃப்ஸ்குள்ள போறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவுமே அதிகமாகவே இருக்கு. இந்த பிளேயிங் லெவலே நல்ல செட்டான பிளேயிங் லெவல் தான் ப்ரோ. பவுலிங்ல நமக்கு பிரச்சனையே இல்லை. 6 பவுலர்ஸ்க்கு மேலேயே சிஎஸ்கேல இருக்காங்க. ஆப்ரேட் பண்றதுக்கு நல்லா வந்து ஒரு நல்ல இதுவாக இருக்கு. பேட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிலான பேட்டிங்காக இருக்கு. ஒன்று சஞ்சு ஃபெயில் ஆனா ருத்து வர்றாரு, ருத்து ஃபெயில் ஆனா சஞ்சு வர்றாரு. ஓப்பனிங்ல அங்கவே முடிஞ்சுது. அப்படியே 1 பார்த்தோம்னா உருவில் பட்டேல் வராரு. ஒரு நல்ல ஒரு ஸ்பார்க் காமிக்கிறாரு. இன்னும் செட்டில் ஆகி மட்டும்தான் ஆடாமல் இருக்காரு. செட்டில் ஆகி ஆட ஆரம்பிச்சிட்டாருன்னா அதுவுமே ஃபில் ஆயிரும். அது ஆக்சுவலாக போன சீசன் வந்து அவரை வந்து இம்பாக்ட் பிளேயரை தான் ப்ரோ யூஸ் பண்ணாங்க. அதுதான் வந்து ஒரு கீயா இருந்தது. போன சீசன் இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணதான் ஒரு கீயா இருந்தது. சேம் இது அதே மாதிரி இந்த சீசன் ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணியிருந்துருக்கலாம். பட் அவரை உள்ளே வச்சுருந்தாங்க. இப்போ அந்த இதை பண்ணிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு ஃபீல்டிங்லேயும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரே ஒரு கேட்ச் ட்ராப்பு 100 அகமது, அது மட்டும்தான். ப்ரோ அந்த பிச்சில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆடினதே பெருசு ப்ரோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிச்சு ரொம்ப ஸ்லோவாக வந்துச்சு பாலு. அவங்க இத்தனைக்கும் ஹோம் கிரவுண்ட் அவங்களே ஸ்ட்ரகிள் ஆகிறப்போ சிஎஸ்கே வந்து அவே டீம் தான். இந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ஆடினதே பெருசு. 3 ஓவருக்குள்ளே அடிச்சதே பெருசு. அதனால ஸ்லோன்லாம் யாராலையும் சொல்ல முடியாது ப்ரோ. இல்லை ப்ரோ, இதுவே வந்து அவர் கரெக்டாக தான் ப்ரோ இருக்கு. அவர் தேவைங்கிறப்ப அடிக்கிறாரு, அப்படி இல்லைன்னா வந்து பொறுமையாக ஆடுறாரு. ஏன்னா தேவைங்கிறப்ப அடிச்சா போதும்ல. இன்னொன்று என்னன்னா ஒரு ஆடுறது ஒரு மாதிரி சிமிலர் டு தோனி மாதிரியே இருக்கு ப்ரோ. அவர் ஆடுற ஷார்ட்ஸ் ஆகட்டுமே இல்லை அவர் நிற்கிற ஸ்டைல் ஆகட்டுமே வந்து ஒரு மாதிரி அவரு குரூம் பண்ணுறதுனால மேபி அவரோட இது பாடி லாங்குவேஜ் அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இருந்தாலும் அவர் ஆடுற ஷார்ட்ஸ்லாம் வந்து அவரோட இந்த பேக் ஃபுட்ல ஆடுறதாகட்டும் எல்லாமே ஒரு தோனி ஆடுற ஷாட்ஸ் மாதிரியே இருக்கு ப்ரோ. நல்லா ஆடுறாரு ப்ரோ. கடப்பாறை பவுலிங்னு ஒரு டீமை சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டீமுக்கு சிஎஸ்கே கம்பேர் பண்றப்போ அவங்களோட டாட் பால் இந்த சீசன்லேயே அதிக டாட் பால்ஸ் போட்ட ஒரே டீம் சிஎஸ்கே தான். கம்பேரிட்டிவ்லி மும்பை விட நாங்கள் நல்லா போடுறோம், அவ்வளோதான் ப்ரோ. இதுக்கு மேலே பவுலிங் வந்து தேவையில்ல ப்ரோ. அவர்லாம் மேட்ச் வின்னர் பிளேயர் ப்ரோ. நீங்கள் வந்து சீசனில் எல்லா மேட்சும் விளையாடணும்லாம் அவசியம் இல்லை. முக்கியமான மேட்ச் அடிச்சு கொடுத்தீங்கன்னா அதுவே போதும். நீங்கள் யோசிங்க, இந்தியா வந்து ட்ராப் ஆகிட்டு நம்ம முக்கியமான டைமில் இவரு சஞ்சு ஆகட்டும் 2 பேருமே முக்கியமான டைமில் அடிச்சு கொடுத்தாங்க. முக்கியமான டைமில் அடித்தா போதும் ப்ரோ. இப்போ பிளே ஆஃப்க்கு போகிறோம். அந்த 4 மேட்ச் இருக்குது. 4 மேட்ச்சில் முக்கியமான மேட்ச் அவர் தேவைங்கிறப்ப கன்ஃபார்ம் அடிப்பார் ப்ரோ. நமக்கு தெரியும் ப்ரோ. போவாங்க ப்ரோ, கன்ஃபார்ம் போவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவரு விளையாண்டா நல்லா இருக்கும். ஃபேன்ஸாக வந்து விளையாண்டா நல்லா இருக்கும். பட் ஆனால் அவர் டிசிஷன் எடுத்துறாருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இந்த சீசன் வந்து உட்காந்து இருந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. போன சீசனுக்கு இந்த சீசன் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும் ப்ரோ. கொஞ்சம் டீம் செட் ஆகும் தான் ப்ரோ. ஃபீல்டிங் அவுட்டு கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னா ஃபீல்டிங் ஆட்டோமேட்டிக்காக நல்லா பண்ணிடுவாங்க. என்ன கேட்டால் சர்ஃப்ராஸ் கானை உள்ள கொண்டாடணும் ப்ரோ. அவர் ஒரு கீ பிளேயரா ஒரு ஃபீல்டிங் வந்து பூஸ்ட் அப் பண்ணி தராரு. சப்ஸ்டியூட் ஆவாச்சும் அவர் உள்ள கொண்டு வந்தா நல்லா இருக்கும். பவர் ஹிட்டிங்ல வந்து ஃபில் பண்ணுவார் ப்ரோ. பட் ஆனால் அந்த
ஸ்டெபிளைஸ் பண்ணி ஆடுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்த மட்டும் அவர் கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டாருன்னா ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா ஆயுஷ் மாத்திரை வந்து 2 சிக்ஸ் அடிச்சாருன்னா அடுத்த பால் சிங்கிள் மாற்றி விட்டு கரெக்டாக ஒரு ரொட்டேட் பண்ணி ஆடுவார். இவருக்கு அந்த ஒரு கன்சிஸ்டன்சி இன்னும் வரல. அதை ஆட ஆரம்பிச்சாருன்னா சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். ஆர்சிபி கூட ப்ளே பண்ணால் நல்லா இருக்கும் ப்ரோ, செமையாக இருக்கும். ஆர்சிபி கூட ப்ளே பண்ணணும், ஆர்சிபி அடிக்கணும், அதுதான் ப்ரோ. அது ஒன்றே ஒன்று மட்டும்தான். அவங்க கூட விளையாண்டு அவங்கள அடிக்கணும். சிஎம் தளபதி கிட்ட வந்து கப்பு போயிட்டு இவங்க போயிட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும், மேலே போய் நிற்கணும், அவ்வளோதான் ப்ரோ. மேட்ச் கொஞ்சம் ஸ்லோ பேஸ் மேட்ச் தான் ப்ரோ, பட் நல்லா இருந்தது. சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க. இதே கன்சிஸ்டன்சி இருந்தால் இது பண்ணிடலாம். இன்னும் 2 மேட்ச் இருக்கு எல்எஸ்டியோட. ஸோ அந்த மேட்ச் வந்து ஈஸியாக வின் பண்ணிடுவாங்கன்னு தான் தோணுது. பட் சொல்ல முடியாது. இப்போ எல்எஸ்டி வந்து இதுக்கப்புறம் எப்படி பேட் பண்ணுவாங்கன்னா, எப்படியும் நம்ம எலிமினேட் ஆகிட்டோம். ஸோ ஃபியர்லெஸ் பேட்டிங் ஆடலாம், ஃபியர்லெஸ் ப்ளே பண்ணலான்ற மாதிரி தான் வருவாங்க. ஸோ அவங்க அடிக்கணும். ஆக்சுவலாக இதே கன்சிஸ்டன்ஸில் வச்சு நம்ம அடிக்க முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா பேட்டிங் நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஆக்சுவலாக சாம்சன் பேட்டிங் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதான் ப்ரோ. அவர் லைக் ஒரு கன்சிஸ்டன்ட் பேட்டிங் வந்து இந்த இதில் இல்லை. எல்லாருமே எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறோன்னா, இந்த மேட்ச் அடிச்சாருன்னா அடுத்த மேட்ச் அதை அடிப்பாரா அப்படின்ற ஒரு இதுதான் எதிர்பார்க்கணும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன், பவர் பிளேல சிஎஸ்கே வந்து பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணனாலும் விக்கெட் லூஸ் பண்ணாமல் ருத்துவும் சாம்சனும் ஒரு 50 to 60 ரன்ஸ் அடிச்சாலே போதும் ப்ரோ. சிஎஸ்கே கேட்குறீங்களா இல்லை ஜென்ரலாக? சிஎஸ்கே எனக்கு தெரிஞ்ச ஃபீலிங் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். டூபே மட்டும்தான் ரொம்ப அவருக்கு கிளிக் ஆகலை. பட் இப்போ அவரையுமே இது பண்ண வச்சிட்டாங்க, பெஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபீலிங் நம்ம இதில் யங்ஸ்டர்ஸ் நல்லா தான் ப்ரோ பண்ணுறாங்க. பிளேயிங் 11 மாற்றுறதுக்கான மெயின் ரீசன் வந்து நான் பார்க்குற இன்ஜுரிஸ் தான். இன்ஜுரினால கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். அண்ட் பிளேயர்ஸோட அந்த ஃபார்மும் பேஸ் பண்ணி மாற்றி தான் ஆகணும். ஏன்னா நம்மளும் ரொம்ப பேக்கப் பண்ண முடியாது. சில பிளேயர்ஸ் அவங்களுக்கு டச் ஆகலை, கிளிக் ஆகலைன்றப்போ மாற்றி தான் ஆகணும். இல்லை நாங்களே அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசும்போது என்னன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா, சிஎஸ்கே எந்த அளவுக்கு பவுலிங் வீக்னு அடிச்சாங்களோ இப்போ அந்த அளவுக்கு எப்படி மாறிடுச்சுன்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலிங் டீமாக இந்த சீசனில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓவர்டனோட அந்த ஸ்பெல்லாக இருக்கட்டும், கம்போஜோட இதாக இருக்கட்டும், எக்கனாமி பவுலர்ஸும் இருக்காங்க, விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸும் இருக்காங்க. ஸோ நல்லாவே இதாக இருக்குது. பேட்டிங் தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். எனக்கு கார்த்திக்கோட மொத்த ஸ்டாண்ட்ஸு, அவரோட ஆட்டிடியூட் எல்லாமே தோனி மாதிரி தான் ப்ரோ. இன்னைக்கு கூட மேட்ச் பார்க்கும்போது அவரோட இன்டென்ட்டாக இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட ஆக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே அந்த தோனி அப்படியே பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான். ஸோ அதனால அது ஒரு கிளிக் ஆகுது. மேட்ச் ரொம்ப சூப்பராக போச்சு. பேக் டு பேக் கம்பேக்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னும் 4-4 ஜெயிச்சு தான் நம்ம செமிஃபைனல்ஸ் போக முடியும். 4-4 ஜெயிச்சு செமிஃபைனல்ஸ் போவாங்கன்னு எல்லா சிஎஸ்கே ஃபேன் மாதிரி நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பிளேயிங் 11 கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே மாற்ற வேணாம்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஃபீல்டிங் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது ப்ரோ. அதாவது சிஎஸ்கே வந்து ஃபீல்டிங்கு பேர் போனது. சுரேஷ் ரெய்னா, ஜடேஜா, பிராவோ, மெக்லம், டுப்ளிசிஸ் இந்த மாதிரி ஃபீல்டிங் பண்ணிட்டு இப்போ கைக்கு வர கேட்சை 100 ஆகும் போதும் தூபேவும் வர்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரியாக படலை. என்னதான் இருந்தாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மும்பை மேட்ச்சில் தூபே விட்டார், அவன் 50 ரன் அடிச்சிட்டான். இன்னைக்கு ஸ்கப்ஸ் கேட்ச் விட்டாங்க, 130 ஆயிடுச்சு. இதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ரன்ஸ் வந்து ஏறுது. அதாவது 100 ரன் 120 ரன் வித்தியாசத்தில் நம்ம ஆல் அவுட் பண்ணுறது, ஒரு 50 ரன் 30 ரன் எக்ஸ்ட்ரா போகும்போது நமக்கு ரன் ரேட்டில் அடிப்படுது. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக விளையாடணும்னு சொல்லிட்டு இருக்குது. இன்டென்ட் இருக்குது. இருந்தாலுமே வந்துட்டு எனக்கு என்ன ரன்னை இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம பேட்டிங் பண்ணணும். அதாவது பவர் பிளேல நிறைய ஸ்ட்ரைக் ரேட் வச்சு நிறைய விளையாடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி கார்த்திக் சர்மா கொஞ்சம் பின்னாடி போடணும். யங்ஸ்டர் ப்ரெஷர் இருக்கிறதுனால அவர் முன்னாடி இறக்கி விட்றாங்க. அவர் முன்னாடி வந்து ரொம்ப பொறுமையாக விளையாடுறோன்னு சொல்லிட்டு பால் நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி என்ன ஆகும்னா நமக்கு ரன் ரேட் குறையும். புரியுது, 2 விக்கெட் போயிருக்குது, நம்ம மேட்ச் ஜெயிக்கணும், ரிஸ்க் அதிகமாக எடுக்க முடியாதுன்னு பண்ணுறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவரை வந்து நீங்கள் பின்னாடி இறக்கலாம்ல. ஏன்னா நிறைய பேட்ஸ்மேன் நமக்கு பின்னாடி இருக்கும்போது முன்னாடி பிரவிஸ், தூபே வேற யாரையும் இறக்கி விட்டிங்கன்னா, ஏன்னா அவங்க 2 பேருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக பர்ஃபார்மன்ஸே பண்ணலை. அவங்க வந்துட்டு அவங்களுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியுது. சான்ஸ் கொடுத்தப்பா அவங்க ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல, அது வேறு விஷயம். இருந்தாலுமே இவங்க முன்னாடி வந்து இறக்கி விட்டாங்கன்னா நம்ம இன்னும் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. கண்டிப்பாக செமிஃபைனல்ஸ் போக நிறைய வாய்ப்பு இருக்குது ப்ரோ. எனக்கு என்னன்னா, இப்போ உருவில் பட்டேல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வந்த மேட்சஸ் எல்லாமே 10 பால் 12 பால் கூட தாண்டல. அவர் 25 பால்லாம் நின்ட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதே பவர் ரேட்டிங் கூட கன்ஃபார்மாக வந்துட்டு ஆயுஷ் மாத்திரையோட ஃபில் பண்ண மாதிரி தான் இருக்கும். அவர்கிட்ட நாங்கள் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இன்னைக்கு மேட்சே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்தோலே செம்ம இன்டென்ட்ல விளாண்டாரு. 2 6 ஒரு 4 அடிச்சாரு, செம்மையாக இருந்துச்சு. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அது வந்து உருவில் பட்டேல் கிட்ட இருக்குது. இப்போ யாராவது ஒருத்தங்க அதிக ரன்ஸ் அடிப்பாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அது உருவில் பட்டேல் தான். இன்னும் அவர்கிட்ட நாங்கள் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி கார்த்திக் சர்மா கொஞ்சம் பின்னாடி தள்ளிட்டு பிரவிஸ் அப்புறம் தூபே முன்னாடி தள்ளனா இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் எக்ஸ்ட்ராவாக இன்க்ரீஸ் ஆகும் நாங்கள் நினைக்கிறோம். அதே மாதிரி கார்த்திக் சர்மாவை ஃபினிஷர் அவருக்கான எடுத்திருக்கீங்க, இங்கே ஃபினிஷராகவே யூஸ் பண்ணுங்க. அவர் முன்னாடி இறக்கி விட்டு அவர் இப்போ தான் அடிக்கிறாரு, ஓகே அது ஒத்துக்கூடியது தான். ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பால்ஸ் ரொம்ப நிறைய வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவர் ஆங்கரிங்கோடே பண்ணிட்டு இருந்தாருன்னா அதிகமாக அடிக்கும் போது இதுவாக இருக்காது. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் 50 பாலுக்கு அப்புறம் அடிக்க ஆரம்பிச்சார். ஏன்னா அவர் ஓப்பனர் அதனால பண்ணுறாரு, அது ஓகே. ஆனால் கார்த்திக் சர்மா வந்துட்டு நாங்கள் வந்து அவர் அடிக்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஏன்னா எல்லா டீம்லையும் அப்படி தான் பண்ணுறாங்க.
சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் விளையாடி ஆகணும். நமக்கு இப்போ நிறைய ரன் ரேட் தேவைப்படும் போது அந்த சுச்சுவேஷனுக்கு அடாப்ட் பண்ணி நிறைய பால் கம்மி பால்ஸ் தான் நிறைய ரன்ஸ் அடிக்கணும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த பர்ஃபார்மன்ஸ் ஓகே, ஆனால் இருந்தாலும் பத்தாதுன்னு நான் நினைக்கிறேன். பிரவீஸ் அவருக்கு அதிகமாக சான்சஸ் கிடைக்கல. சான்சஸ் கிடைச்சிருக்கப்போ அவர் ஒரு 40 ரன் 20 ரன் அடிச்சிருக்காரு. இப்போ அதிகமாக சான்சஸ் கிடைக்காதனால நம்ம கரெக்டாக தெரியல. இருந்தாலுமே அவருக்கு பின்னாடி பேக் எண்ட்ல நல்லா பண்ணுவார் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நல்ல பிளேயர்ஸ் தான். இல்லை அவர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் வந்தார். ஆனால் இருந்தாலுமே அது ஃப்ளாப் ட்ரேட்லாம் சொல்ல முடியாது. நல்லா பண்ணியிருக்காரு ப்ரீவியஸ் மேட்சஸில். இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம தூபே எப்படி பேக்கப் பண்ணுறோமோ அது மாதிரி ப்ரீவியஸ் பேக்கப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கேச்சஸ் அதிகமாக ட்ராப் பண்ணுறாங்க. ஆனால் தூபே கேச்சஸ் மிஸ் பண்ணாலும் பிரிவிஸ் அந்தளவு கேச்சஸ் மிஸ் பண்ணுறது கிடையாது. பிரிவிஸ் வந்து ஒரு பக்காவான ஃபீல்டரு. ஸோ அவர் இது இருக்கிறது தேவை. இன்னி கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்ச் பிடிச்சார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் ஃபீல்டிங்காகவே வச்சுக்கலாம். நம்ம பவுலிங் ரேட் சீசன்ல போறேன்னாங்க. இப்போ அவங்க தானே அது நல்லா பண்றாங்க. 120 150 ரன் 160 ரன்குள்ளே 2 மேட்சா சொல்லிட்டாங்க. அது யாரு காரணம்னு பார்த்தீங்கன்னா பவுலிங் யூனிட் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பவுலிங் யூனிட்ல எவன்லாம் வீக்குனானோ அவன்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உட்காந்துட்டு பவுலிங் யூனிட் தான் பக்காவா இருக்கு, நாங்கள் வந்துட்டு எப்பவுமே சிஎஸ்கே பழைய மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. ஸோ பவுலிங் யூனிட் பக்காவா இருக்கு, என்ன குறையும் சொல்ல முடியாது. ஃபீல்டிங் தான் மைனஸ். என்னதான் பவுலிங் ஒழுங்கு அப்புறமே ஃபீல்டிங் பிடிக்கல. கேச்சஸ் வின் மேட்சஸ் எதனால சொல்றாங்க? கேச்சஸ் பிடிச்சாதான். 2 மேட்சாவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேச்சஸ் ட்ராப் பண்ணதால தான் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆச்சு. இல்லைனா மும்பை கூட 120, அப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ் கூட 110 நம்ம ஆல் அவுட் பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணியிருக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ரேட்டும் நல்லா ஏறி இருக்கும். ஸோ கேச்சஸ் தான் அவங்க மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எந்த டீம் வந்தாலுமே நம்ம கரெக்டாக விளாடணும் ப்ரோ. இப்போ 4-4 மேட்ச் ஜெயிச்சா தான் நம்ம போக முடியும். எல்லா டீமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த ஐபிஎல்ல வந்துட்டு யார் தோக்கடிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா பஞ்சாப் சன்ரைசர்ஸ்ல இருக்காங்க. அவங்கள ஜிடி தோக்கடிக்கலையா, ஜிடி தோக்கடிச்சு 12 வாங்கிட்டு வரலையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்துட்டு எந்த டீம் வந்தாலும் நம்ம ஒழுங்காக விளையாடி தான் ஆகணும். தோனி எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் 11 செட் ஆயிடுச்சுன்னா கன்ஃபார்மாக வரமாட்டாரு. அவரும் அதான் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாருன்னா, நான் இல்லாமல் ஒரு சிஎஸ்கே டீம் உருவாகணும். ஏன்னா அவருக்கு வயசாயிடுச்சு, அவரால் அதிகமாக வந்து பண்ண முடியாது. நம்ம சிஎஸ்கே ஃபேனா நம்ம எவ்வளோ வேணா சொல்லலாம் அவர் ஆடிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இருந்தாலுமே அவர் வந்து கரெக்டான டிசிஷன் தான் எடுக்கிறாரு. எப்பவுமே தலை மாஸ்டர் வேண்டாம் டிசிஷன் எடுப்பாரு. இதுவும் அதே மாதிரி தான் டிசிஷன் எடுத்திருக்காரு. ஸோ ஃபியூச்சருக்காக தான் அவர் பண்றாரு. ஸோ இந்த இது கரெக்டாக இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு ஃபேர்வெல் மேட்ச் மட்டும் எப்படியாவது கன்ஃபார்மாக வச்சிடணும். ஸோ ஆனால் இந்த நிலைமையில நம்ம 4-4 ஜெயிக்கும் போது அவங்க ஃபேர்வெல் மேட்ச் வைப்பாங்களான்னு சொல்லிட்டு டவுட் தான். அவரே வருவாதாரம் நம்ம சொல்ல முடியாது. கரெக்டாக விளையாடுறாங்க, கரெக்டாக விட்டுருவாரு. இப்போ 4-4 மேட்ச் ஜெயிச்சு செமிஃபைனல்ஸ் போவாங்க நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றோம். அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா சென்சிபிளா விளையாடக்கூடியவர். ஃபார்முக்கு வரல, இப்பதான் 2 மேட்ச் ஃபார்முக்கு வந்தாரு. இன்னைக்கு கொஞ்சம் ஆஃப்ல இருந்தார். ஸோ அதே மாதிரி தான் வரும், நல்ல ஃபார்மா வருவார். அவர் கேப்டன்சி வந்துட்டு இப்பதான் கரெக்டாக பிடிச்சிருக்காரு. ஸோ அதே மாதிரி பேட்டிங்கும் கன்சிஸ்டண்டா வருவார்னு நாங்கள் நம்புறோம். அவர் எப்பவுமே அப்படி விளையாடக்கூடியவர் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஆங்கரிங் ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறமா தான் அவர் வந்து ஹிட் பண்ணுவார். நம்ம இந்தியன் டீம்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா மேட்சஸ் அப்போ கூட அப்படி தான் பண்ணார். 50 அடிச்சதுக்கு அப்புறம் அவர் அடுத்த 25 பால்ஸ்ல இன்னொரு 50 போட்டார், 100 அடிச்சிட்டார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் அதே ரோல் தான் பண்றாரு. நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கன்ஃபார்மா மாத்திப்பாருன்னு எனக்கு தோணுது. ஸ்பின்னர்ஸ் ஜிடி கூட அவர் ஸ்பின்னர்ஸ் வந்து நம்பல, அதனால தான் அகில் ஹுசைனை டிராப் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் ஸ்பின்னர்ஸை நம்புறதுனால தான் இந்த மேட்ச் தான் ஜெயிக்கிறாங்க. நீங்க இந்த வருஷத்தோட டைம் டேபிள் எடுத்து பாருங்க, சிஎஸ்கே ஜெயிச்ச மேட்ச் எடுத்து பாருங்க. ஒன்னு சாம்சங் நல்லா விளையாடிட்டு இருந்தா அந்த மேட்ச் ஜெயிச்சிருப்போம், இல்ல ஸ்பின்னர்ஸ் நமக்கு நல்லா போட்டிருந்தாங்கன்னா அந்த மேட்ச் ஜெயிச்சிருப்போம். ஸோ ஒரு ஸ்பின்னர்ஸை நம்ம தான் நம்மளால வந்துட்டு ஜெயிக்க முடியும். கன்ஃபார்மா ஸ்பின்னர்ஸை நம்புறாரு. அகில் ஹுசைனை இங்க கொண்டு வராரு. அதை வந்து பாத்தீங்கன்னா அவே கேம்ஸ்ல அகில் ஹுசைனை கொண்டு வராரு. அதனால வந்துட்டு அவர் விக்கெட்ஸ் கொடுக்குறாரு. ஆனா ஹோம் கிரவுண்ட்ல அவர் ஏன் நம்ப மாட்டாருன்னு தெரியல. ஸோ பரவாயில்ல, அவருக்கு ஒவ்வொரு கேப்டன்சிக்கு ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ அவர் வந்து அதை நம்பிட்டு அந்த மாதிரி பண்றாரு. எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஓகே தான். ஆனால் அகில் ஹுசைன் பிளேயிங் லெவல் இருக்கிறது கன்ஃபார்மா இருக்கணும். அதே மாதிரி கார்த்திக் சர்மா பின்னாடி தள்ளணும். அதான் இப்ப கரெக்டா சூஸ் பண்ணிருக்காங்களே. தூபே வந்துட்டு இம்பாக்ட் பிளேயர் தான் வச்சிருந்தாங்க. டோனி வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த பண்ணுவாரு. தூபே வந்து இம்பாக்ட் பிளேயர் வச்சுட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ கெய்க்வாதும் யூஸ் பண்ணுறாரு. கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் நான் நினைக்கிறேன். சிவம் தூபே அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம விட்டு கொடுத்துட முடியாது. அவர் பிளேயிங் லெவலில் இருந்து இம்பாக்ட்ல அவர் தான் வந்து ஆகணும். அவர் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் பேக் எண்ட்ல. ஆமா, கன்ஃபார்மா டிஸ்கஸ் பண்ணுவார். அவரோட பிளானிங் இல்லாம இங்க எதுவுமே நடக்க போறது இல்லை ப்ரோ. அந்த மாதிரி தான் வந்துட்டு அவர் இது பண்ணுவாங்க. அதனால தான் அவருக்கு மேட்ச்க்கு முன்னாடி வந்துட்டு அகில் ஹுசைன் கிட்ட பேசுறாரு, சாம்சங் கிட்ட பேசுறாரு. ஸோ கைடு தான் பண்றாரு. ஸோ அந்த கைடிங் கரெக்டா இருக்கும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றோம். அவ்வளவுதான் அவரால் பண்ண முடியும் இப்போதைக்கு. ஏன்னா பிளேயிங் கரெக்டா இருக்கும்போது சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு கூட அவர் யோசிப்பார்.
அவரை மாதிரி யார் கைட் பண்ணுவா? 4 crores வேற பிளேயர் எடுத்துடலாம், ஆனா அவர் மாதிரி கைடு பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்பயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபிளெமிங்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், அவர் மெடிக்கல் தான் இருக்காரு, பிளேயிங் 11ல பண்றாரா இல்ல மெடிக்கல் அவர் உண்மையிலேயே மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. இது பண்ணணும், பார்த்தா தான் தெரியும் நமக்கு. ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கே ட்ரேட் பண்ணா கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும், அவர் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனா இருந்தாலுமே வந்து நம்ம தூபை விட்டு கொடுக்க முடியாது, அவர்லாம் மேட்ச் வின்னர், புரியுதுங்களா? அவர் நிறைய மேட்சஸ்ல வந்துட்டு 50/4 இருப்பாங்க, அந்த நேரத்துல அவருக்கு நமக்கு எடுத்துட்டு போய் அடிச்சு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. 35 balls 92 runs அடிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரிலாம் அடிச்சிருக்கும் போது நம்ம அவரை பேக் பண்ணி தான் ஆகணும். சிஎஸ்கேயோட சீனியர் பிளேயர், அப்பெல்லாம் அவரை விட்டு கொடுத்துட முடியாது. இந்த சீசன் ஒரு ஆஃப் சீசனா இருக்கே தவிர மற்றபடி கன்ஃபார்மா ஒரு கம்பேக் கொடுப்பாரு. ஆறுசாமி வில் பி ரிட்டர்னிங். கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. அந்த ட்ரேடுக்கு வேணா வேற யாரா பண்ணிக்கோங்க, ஆனா சிவம் துபே பண்றது எனக்கு சரியா படல. இருந்தாலுமே சிவம் துபே இந்த சீசன் ஒழுங்கா விளையாடுவார் நான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். இது வரைக்கும் ஒன்றும் பண்ணல அவரு, ஆனா இந்த சீசன் நல்லா விளையாடுவார் நான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஓப்பனிங் மேட்சஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது இப்போ போயிட்டு இருக்க சிஎஸ்கே பிளேயிங் லெவல் வந்து ஒரு டீம் கோஆர்டினேஷன் நல்லா இருக்கு. இது என்ன ரீசனா பாக்குறீங்க? டீம் கோஆர்டினேஷன் ப்ரோ, நமக்கு வந்து எல்லாமே புது பிளேயரா எடுத்திருக்கோம். பழைய சிஎஸ்கே வர இப்ப சிஎஸ்கே வர 4 வருஷம் முன்னாடி இந்த சிஎஸ்கே வர இப்ப சிஎஸ்கே வர மெகா ஆக்ஷன் மாறினால. ஸோ இப்பதான் எல்லாமே ஒன்னு கூடுது, ஒன்னா எல்லாம் பேசிக்கிறாங்க, ஒன்னா ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பாண்டிங் வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம கோஆர்டினேஷன் வரும், புரியுதுங்களா? ஒரு டீம்ல 11 பேர் சேர்ந்தாதான் ஒரு டீம், வெறும் 5 பிரிச்சுலாம் விளையாட முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நல்ல டீம் கோஆர்டினேஷன் இப்பதான் வருது. கொஞ்சம் எல்லா டீமுக்கும் டைம் எடுக்கும், அதே மாதிரி தான் இப்பவும் ஆயிருக்கு. நல்லா கோஆர்டினேட் ஆயிருக்காங்க. கன்ஃபார்மா இது 4 ஜெயிச்சு செமிஃபைனல்ஸ் போக நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஜேமி ஓலிங்கர் தான் அடுத்த டிஜே பிராவோ, அந்த மாதிரி தான் போட்டுட்டு இருக்காரு. இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா டெத் பவுலிங் தான் வந்துட்டு போட்டாரு. இப்போ அக்கிலேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அக்கிலேஷனோட பேட்டிங்னும் நம்ம பார்க்கல. அக்கிலேஷனை நம்ம அவ்வளவு சீக்கிரம் குறைச்சி இடப்படக்கூடாது. ஏன்னா அவர் நல்ல பவுலர் மட்டும் கிடையாது, பவர் பிளே விக்கெட் எடுக்கக்கூடியவர் மட்டும் கிடையாது, நல்ல பேட்ஸ்மேனும் கூட. அவருக்கு இன்னும் அந்த மாதிரியான இது சுச்சுவேஷன் எதுவும் அமையல. அப்படி அமைஞ்சதுன்னா கன்ஃபார்மா அவரும் பேட்டிங் நல்லா பண்ணுவார். என்னை பொறுத்த வரைக்கும் நூர் அகமது வந்துட்டு பாத்தீங்கன்னா இஸ் எ ஜெம் ஆஃப் சிஎஸ்கே. ஏன்னா அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா மேட்சஸுமே விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. இன்னைக்கு மேட்சஸ் கூட அவர் 2 விக்கெட் எடுத்தாரு. அவரால் தான் டேர்னிங் பாயிண்டா இருந்துச்சு. ஸோ ஃபாரினர்ஸ் ரோல் இப்பதான் கரெக்டா சூட் ஆயிருக்கு, கரெக்டா செட் ஆயிருக்கு, எல்லாமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. எப்பயும் போல நம்ம எதிர்பார்த்து தான் நம்ம ஜெயிச்சிட்டோம், ரொம்ப சந்தோஷத்துல வந்துக்கிறேன். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா டிவிக்கே வந்து நீ வின் பண்ண ரொம்ப அதோட பயங்கர சந்தோஷம் இருக்கிறோம். இந்த மேட்ச் நம்ம ஈஸியாக வின் பண்ணிட்டோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் தான், எந்த ஒரு குறையும் கிடையாது. இந்த 150 ரன் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கணும் பண்ணிட்டோட 100 ரன் சொல்லிடலாம். ஏன்னா ஒரு ஸ்டப்ஸ் ஒரு கேட்ச் வந்து ஈஸியாக விட்டாங்க 100 வந்து, அதை மட்டும் பிடிச்சிருந்தா நம்ம ஈஸியாக வின் பண்ணிருப்போம். 100 வந்து பொட்டலம் பண்ணியிருப்போம். 150 ரன் ரொம்ப அதிகம் தான், இருந்தாலும் வின் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் எதாவது ஒரு ஓட்டையா இருக்குண்ணா, ஏதாவது ஓட்டை இருந்தாலும் நம்ம அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஏன்னா போன மேட்ச் பார்த்து 2 கேட்ச் விட்டான், இன்னும் ஒரு மேட்ச் கேட்ச் விட்டதால கொஞ்சம் டிராப் பேக் தான். இருந்தாலும் 150 தான் கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்கோர் தான். இன்கேஸ் வந்து ஆமா, ஏன்னா கார்த்திக் அப்புறம் வந்து அவுட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங் இல்லை. ஏன்னா கார்த்திக் நின்றதால கொஞ்சம் ஒரு நம்ம கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிட்டோம். இன்கேஸ் அவுட் ஆயிட்டானா வேற யாரும் இல்லை. சஞ்சீவ் சாம் எப்பயும் போல நம்ம நல்லா ஆடிந்தாரு. செஞ்சுரி மன்னன் சஞ்சீவ் சாம் தான் நம்ம அழைக்கலாம்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா மேட்சுமே 150 போலதால அவர் செஞ்சுரி மன்னன் அழைக்கலாம். அப்போ மிடில் ஆர்டர்ல ஆடிந்தா அப்போ கடைசியா ஒரு லுங்கி கிரி பால் வர 64 வச்சாரு, ரொம்ப இருந்தது. லுங்கி கிரி பார்த்தா கம்பேக் கொடுத்துறாரு. ஏன்னா பாரு அவர் அடிப்பட்டு வந்தாலும் நம்ம மேட்ச் ஆடாம பார்த்தோம். இந்த மேட்ச் கம்பேக் கொடுத்தால ரொம்ப நல்லா இருந்தது. சிஎஸ்கே அதான் ஒரு கேட்ச் விட்டதால, ஏன்னா 100 நம்ம சுட்டிடலாம். அதுதான் நம்ம பவுலிங் வந்து எல்லாமே சூப்பர். 100 பவுலிங் தான் வேற லெவலு. அவர் எப்பயும் போல எல்லாத்துக்கும் போலிங் போட்டு 100 மார்க் எடுக்கிறார், எல்லாத்தையும் 100 ஆகும். கண்டிப்பா அதுதான் இது எல்லாம் மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கறதான். கண்டிப்பா அதுதான். ஆமாண்ணா, இப்ப 3 மேட்சே பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து ஜெயிச்சிட்டோம். வர எல்லா மேட்சும் ஜெயிச்சா வாய்ப்பு இருக்குண்ணா. நல்லா போச்சு, நல்ல மேட்ச். எப்படின்னா செமையா ஸ்டார்டிங்ல டாஸ் வின் பண்ணி இப்படி ஒரு டிசிஷன் எடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவனோட ஹோம் கிரவுண்ட்லேயே வந்து இந்த மாதிரி தப்பான டிசிஷன் எடுக்கிற அக்ஷர் பட்டேல். பட் இருந்தாலும் நம்ம